அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 6.3ல ஃபிஃப்த் ப்ராப்ளம். From the top of a lighthouse, the angle of depression of two ships on the opposite sides of it are observed to be 30 degree and 60 degree. If the height of the lighthouse is 8 meters and the line joining the ships passes through the foot of the lighthouse, show that the distance between the two ships is 4h by root 3 meter. The line is passes through the foot of the lighthouse னு கொடுத்துருக்காங்க. What is the distance between the ships? The ships distance is 4h by root 3 ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. ஒரு லைட் ஹவுஸு. இந்த லைட் ஹவுஸ் தான் லைட் ஹவுஸு. இந்த பக்கம் ஒரு ஷிப் இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஷிப் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த பக்கம் ஒரு ஷிப்பு, இந்த பக்கம் ஒரு ஷிப்பு. இந்த ஃப்ரம் த டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ்லேருந்து angle of depression of the ships, இதுதான் நார்மல் வியூ. ஒன்று 30, இன்னொன்று 16 கொடுத்துருக்காங்க. இது 30 டிகிரின்னு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சைடில், இந்த சைடு திரும்பி பார்க்கும்போது இங்கே ஒரு ஷிப் இருக்குது. அது வந்து angle of depression is 60 டிகிரி. height of the tower is light house is hன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ், ரெண்டு ஷிப்புக்கு இடையில் உள்ள தூரம் என்ன? சரிங்களா? ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் இஸ் ஹெச். இந்த பக்கம் ஒரு கப்பல் இருக்குது, இந்த பக்கம் ஒரு கப்பல் இருக்குது. இது டிப்ரெஷன் 30, இந்த கப்பலில் டிப்ரெஷன் 60. அப்போ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ்? இந்த டிஸ்டன்ஸு, இந்த ஒரு லைன் பாசஸ் த்ரூ த ஃபுட் ஆஃப் த லைட் ஹவுஸ்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த போட்லேருந்து ஃபுட் ஆஃப் த லைட் ஹவுஸுக்கு எக்ஸ், இது வந்து ஒய்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் கால்குலேட் பண்ணணும், அவ்வளோதான். அது என்ன வரணும்னா 4h by root 3 வரணும். சரிங்களா? இப்போ இதில் இது 60 டிப்ரெஷன்னா இது என்னது? எலிவேஷன் 60. இது டிப்ரெஷன் 30னா இது என்னது? 30. எலிவேஷன் இஸ் 30. மேலேருந்து கப்பலை பார்த்தாலும் கப்பல்லேருந்து மேலே பார்த்தாலும் ஒரே ஆங்கிள் தான். இது டிப்ரெஷன் சொல்லுவோம், இது என்னது? எலிவேஷன் சொல்லுவோம். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் வருது. ஏ, இன்னொன்று இதை பின்னு வச்சுங்க லைட் ஹவுஸு, இதை வந்து சின்னு வச்சுங்க, இதை வந்து டின்னு வச்சுங்க. இப்போ என்ன ட்ரையாங்கிள்? இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏபிசி. இதில் தீட்டா என்னது? தீட்டா சீக்வல் டு 60 டிகிரி. தீட்டா சீக்வல் டு 60. ஆப்போசிட் என்னது? ஹெச். ஆப்போசிட் என்னது? ஹெச். இந்த ட்ரையாங்கிள் மட்டும் ஏபிசி பார்த்தா தீட்டா 30 டிகிரி 60 டிகிரி, ஆப்போசிட் ஹெச். அட்ஜசன்ட் என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ். அப்போ டேன் தீட்டா சீக்வல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தானே. அப்போ டேன் ஆஃப் 60 டிகிரி சீக்வல் டு ஆப்போசிட் ஹெச் பை எக்ஸ். இது என்னது? ரூட் 3. ரூட் 3 சீக்வல் டு ஹெச் பை எக்ஸ். அப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா ஹெச் சீக்வல் டு எக்ஸ் மட்டும் வேணும், ஹெச் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எக்ஸ் ஒய் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் சீக்வல் டு இதை கீழே கொண்டு மேலே கொண்டு வந்துடும். அப்போ ஹெச் பை ரூட் 3. எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஹெச் பை ரூட் 3. சரிங்களா? அடுத்த ட்ரையாங்கிள் என்னது? இன் ட்ரையாங்கிள், இந்த பக்கம் உள்ள ட்ரையாங்கிள் பிசிடி. பிசிடி இந்த இடத்துல பிசிடி. இந்த ட்ரையாங்கிளில் தீட்டா அளவு தீட்டா சீக்வல் டு 30. ஆப்போசிட் இந்த 3 அளவு தெரிஞ்சால் போதும். ஆப்போசிட் ஹெச், அட்ஜசன்ட் என்னது? ஒய். இந்த இடத்துல தீட்டா சேட்டி ஆப்போசிட் ஹெச், அட்ஜசன்ட் ஒய். இந்த ட்ரையாங்கிள் மட்டும்தான் பார்க்கணும். அப்போ டேன் தீட்டா சீக்வல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ டேன் ஆஃப் 30 ஆப்போசிட் என்னது? ஹெச். அட்ஜசன்ட் என்னது? ஒய். சரிங்களா? இப்போ டேன் 30 1 பை ரூட் 3 சீக்வல் டு ஹெச் பை ஒய். இப்போ ஒய் என்ன வரும்? இதை கிராஸ் பண்ணிடுங்க. ஒய் சீக்வல் டு ரூட் 3 இன்ட்டு ஹெச். எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஒய் கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? ஒய் சீக்வல் டு இந்த அங்கே கிராஸ் பண்ணி இதை கிராஸ் பண்ணி என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப்ஸ்? அப்போ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ் அதான் கால்குலேட் பண்ணணும். அது என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ்னால் எக்ஸு ப்ளஸ் ஒய் தானே. எக்ஸு ப்ளஸ் ஒய். ஆன்சர் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ் கால்குலேட் பண்ணணும். அது வரணும் 4h by root 3 வரணும். சரிங்களா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸு எக்ஸு ப்ளஸ் ஒய். எக்ஸ் என்ன தெரியும்? ஹெச் பை ரூட் 3. ஒய் என்ன தெரியும்? ரூட் 3 ஹெச். ரூட் 3 ஹெச். கீழே என்ன இருக்குது? 1 இருக்குது.
எல்சி எடுங்க √3 √3 எடுத்து இதை இங்கே பெருக்கணும் ஹெச் இதை இங்கே பெருக்கணும் இல்லையா இப்போ √3h இன்ட்டு √3 சரிங்களா இதை பெருக்கும்போது ஹெச் இதை பெருக்கும்போது √3h இன்ட்டு √3 √3 என்னது 3 அப்போ இங்கே என்ன வருது ஹெச் ப்ளஸ் √3 3h பை √3 சரிங்களா 3hோட ஒரு ஹெச்சை கூட்டினா எவ்வளவு 4h பை √3 சரிங்களா 3h ப்ளஸ் h 4h பை √3 அப்போ the distance between two ships என்ன வந்திருக்கு distance between two ships 4h by √3 அதான் ப்ரூஃப் பண்ணணும் ஆன்சரை கொடுத்துட்டாங்க ப்ரூஃப் பண்ணியாச்சு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்